ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. மூன்று உரு என குணம் மும்மையாம் முதல் தோன்று உரு எவையும் அம்முதலை சொல்லுதற்கு ஏன்றுரு அமைந்தவும் இடையில் நின்றவும் சான்றவர் உணர்வினர்க்கு உணர்வும் ஆயினான். கம்பராமாயணத்தில் கம்பர் கிஷ்கிந்தை காண்டத்தை ஆரம்பிக்கும்போது மூன்று உரு குணம் அப்படிங்கிற பாட்டோட ஆரம்பிக்கிறார். முழு முதற் கடவுளான பரம்பொருள் மூன்று உருவங்களா பிரம்மா விஷ்ணு சிவனாகவும் சத்வம் ரஜஸ் தமஸுங்கிற மூன்று குணங்களாகவும் இந்த உலகம் பூரா இருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் தெரியற மாதிரியும் இந்த முக்குணங்கள் தெரியற மாதிரியும் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் புகுந்து எல்லா வடிவங்கள்லையும் நிறைஞ்சு இருக்கார். அப்படி இருக்காருங்கிறத உணர்ந்த ஞானிகளுடைய உணர்வாகவும் ஆகியிருக்கிற அந்த பரம்பொருளை வேண்டிக்கிறார். ராமாயணத்தில் ராமர் சீதையை சந்தித்த கட்டத்தை எல்லாம் ரொம்ப அனுபவித்து படிப்பா, அதை ரசிக்கிறதுக்கும் நிறைய இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த ராமரும் சீதையும் முதல்ல சந்தித்த கட்டத்தை விட ராமரும் ஹனுமானும் முதல்ல சந்தித்த கட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ராமாயணமே ஹனுமானால தான் முழுக்க முழுக்க பின்னப்பட்டிருக்கு. ஹனுமான்கிறதான் ராமாயணத்தோடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ மகாபாரதத்தோட முழு குறிக்கோளும் கடைசியில் அந்த பகவான் வெளியில் பகவத்கீதையை சொன்னது தான். வேறு எல்லாம் சும்மா கதை. அந்த பகவத்கீதை மக்களுக்கு மனசுக்குள்ளே புரியற மாதிரி தைக்கிற மாதிரி உள்ளே போகிறதுக்கு நடுவில் இருக்கிற மருந்தை தரத்துக்கு வெளியில் பலவிதமான சுகர் கோட் பண்ணுற மாதிரி மகாபாரத்தை நிறைய உபகதைகளோட ட்ராமாவோட பின்னி பணச்சு பண்ணியிருக்கா மாதிரி இந்த ஹனுமான்கிற கான்செப்ட் தான் ராமாயணமே என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மகாவீரரோட பெரும் பெரும் கீர்த்திகளை எல்லாம் விட்டுட்டு தனியாக நிற்கிறது ஒரு நிஷ்காமிய பக்திங்கிற ஒரு பெரிய கான்செப்ட். அந்த பக்தியோடைய ஆரம்பம், அதோடைய ஃபஸ்ட்டு இன்செப்ஷன் அந்த ஹனும படலம். அதில் எப்படி சுவாமியை பார்க்குறார், சுவாமியோடைய முதல் அபிப்பிராயம் என்ன, இம்ப்ரெஷன் என்ன, அனுமாருக்கு சுவாமியை பற்றின முதல் இம்ப்ரெஷன் என்ன, இதெல்லாம் படிக்கிறதுல அப்படி ஒரு சொல்ல முடியாத சந்தோஷம். நம்ம மனசுக்கும் பரிபூர்ண திருப்தி. இந்த சங்கடஹரண மங்களமூர்த்தி ரூபனை பார்த்த உடனே ஸ்ரீராமரோடைய சங்கடம் எல்லாமே தீந்துருத்துன்னு எனக்கு தோணும். அப்படிலாம் சொல்லலாமா கூடாதான்னு எனக்கு தெரியாது, என்னுடைய அபிப்பிராயம். மனுஷ நாடகம் போட்ட ஸ்ரீராமர், தனக்கு எதுவுமே முடியாத மாதிரியெல்லாம் நாடகம் போட்ட பகவான், இந்த சூப்பர் ஹீரோ வந்த உடனே எல்லாமே ஒரு முன்னேற்றமாக தான் இருக்கும், எல்லாமே சந்தோஷமாக தான் முடியும் ஸ்ரீராமருக்கு. ராமாயணத்தோட கதையும் எல்லாருக்கும் தெரியும். எதுவுமே புது இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. ராமர் சீதையை தேடிண்டே ரிஷிமுக பர்வதத்துக்கு சுக்ரீவனுடைய உதவி கேட்டு வானர சைன்யத்தோட ராவணன் மேலே படையெடுத்து போனார். இது தெரியாதவா கிடையாது, இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு புதிய சம்பவங்கள் கிடையாது. ஆனால் இந்த இடத்தோட அழகு, அதை படித்தாதான் அதை நம்ம அனுபவிக்க முடியும். அவர் தமிழ் மாத்திரம் இல்லாமல் சம்ஸ்கிருதமும் தெரிஞ்ச பண்டிதர். அவர் வால்மீகி ராமாயணத்தை நன்னா படித்து வாய்க்கு வாய் வால்மீகியை பற்றி புகழ்ந்து நிறைய பாட்டுகள் எழுதியிருக்கார். சில இடங்களில் கம்பராமாயணத்தில் வால்மீகி கிட்டேருந்து டீவியேட் ஆன கம்பர் இந்த ஹனும படலத்தை வால்மீகி சொன்ன மாதிரியே சொல்லியிருக்கார். எது பெட்டர்னு நினைக்கக்கூடிய தகுதி கூட நம்மளுக்கு கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட கம்பேரிசன்ஸ் வேண்டாம். ரெண்டுத்துலேயும் இருக்கிற அழகை படித்து அனுபவித்து தெரிஞ்சுக்கணும். இப்போது கம்பர் கிஷ்கிந்தா காண்டத்தை ஆரம்பிச்சுட்டார். முதல்ல பம்பை படலம். இந்த பம்பை கரையில் எப்படி பறவைகள் இருக்குது, அங்கே எப்படி ராமலக்ஷ்மணா வந்தா அங்கே தங்கினா அப்படிங்கிறதெல்லாம் முதல் படலத்தை சொல்லியிருக்கு. அங்கே இருக்கிற எல்லாமே சுபீக்ஷமாக இருக்க ஸ்ரீராமர் மனசு மாத்திரம் ரொம்ப வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு சீதையை காணாமல் துன்பப்படுறதை பார்த்து லக்ஷ்மணர் சொல்கிறார், பெரியவரே நெடியோனே சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ அப்படின்னு. அது மாதிரி ஸ்ரீராமரோடைய மனக்கலக்கத்தோடு வந்துட்டுருக்கார். அவர் நம்ம சூப்பர் ஹீரோவை பார்க்க போகிறார். சுக்ரீவன் ராமருக்கு உதவி பண்ணுவான்னு அவனை தேடிட்டு வரார். சுக்ரீவன் ரிஷிமுக பர்வதத்தில் ஒளிஞ்சின்னு இருக்கான் வாலிக்கு பயந்து. வாலிக்கு ரிஷிமுக பர்வத்துக்குள்ளே கால் வச்சா
அவனுக்கு ஆபத்து, அவன் செத்து போயிடுவான்னு அவனுக்கு சாபம் இருக்குது, அதனால் அவன் வரமாட்டான். ஆனால் ஒருவேளை நம்மளை தேடிண்டு நம்மளை கண்டுபிடிச்சு நம்மளை அழிக்கிறதுக்கு திடகாத்திரமான ஆளுகளாக 2 பேரை அமுச்சிருக்கான் போல இருக்கு வாலி. அவனால் பர்சனலாக வர முடியாததுனால அவன் அடியாளை அமுச்சிருக்கான்னு நினச்சிட்டு சுக்ரீவன் பயப்படுறான். தூரக்கேந்து பார்த்து ராமலக்ஷ்மணாவை பார்த்த உடனே நெஞ்சு அயர்த்து பயந்து சந்தேகப்பட்டு ஒளிஞ்சுக்கிறான். ஐயோ நம்ம தப்பி பழைக்கலாம் அப்படின்னு. அவன் போய் ஒளிஞ்சுட்ட உடனே ஆஞ்சநேயமூர்த்தி, என்ன இப்படி அசட்டுத்தனமாக பண்ணுற, நீ கவலைப்படாத, நான் போய் பார்த்துன்னு வரேன்னு சொல்கிற இடம் தான் ஹனுமபடலம். எய்தினார் சவரி நெடிது ஏய மால்வரை எழுதின் நொய்தின் ஏறினர் அதனின் நோன்மை சால் கவி அரசு செய்வது ஓர்கிலன் அணையர் தெவ்வராம் என வெறுவி உய்தும் நாம் என விரைவின் ஓடினான் மலை முழையின்னின். சபரிங்கிறவ விரிவாக வழி சொல்லி அனுப்பின அப்புறம் காடும் மலையும் கடந்து ராமலக்ஷ்மணா அந்த பெரிய ருஷ்யமுக பர்வதம் அப்படிங்கிற பெரிய மலை மேலே ஈஸியாக ஏறிட்டாலும் அதை பார்த்த வலிமை மிக்க குரங்கினத்து அரசனான சுக்ரீவன், ஐயோ நம்ம தப்பி பிழைக்கலாம், யாரோ பெரிய பெரிய ஆளுகளாக அனுப்பிச்சிருக்கா, நம்மளை கொலை பண்ணுறதுக்கு தான் வாலி அனுப்பிச்சிருக்கான், நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு பயந்து மலைக்கு மேலே முழையில் ஏறி ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சுட்டான். ஒளிஞ்சுட்டு யாரை கூப்பிடுறது, நம்ம மகாவீரனை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுறான். காலின் மா முதலை இவர் காண்மினோ கருவுடைய வாலி ஏவலின் வரவினார்கள் தாம் வரிசிலையர் நீலமால்வரை அணையர் நீதியா நினைதி என மூலம் ஓர்கிலர் மருகி ஓடினார் முழையதரின். கால்னு சொன்னால் வாயு, கால்னா காத்து. அதுதான் விநாயகர் அகவல்ல மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. மூச்சை அடக்கி அந்த பிராணவாயுவை அடக்கி அதன் மூலியமாக மூலாதாரத்தோடைய மூண்டெழு கனலை எழுப்பணும்னு ஒளவை சொன்னாலே அந்த கால். காற்றுடைய மகா பெரிய தோள்களையுடைய மகாவீரனான குழந்தையே இவன் கூப்பிடுறான். இவங்களை பாரு, கருவுடைய வாலி ஏவலின் வரவினார்கள். கிட்ட பகைமை கொண்ட வாலியோடைய ஏவலால் நம்மளை வருத்தத்திற்காக வந்திருக்கா, கட்டமைந்த வில்லுடையவளா இருக்கா, நீல நிறமுடைய மலை போல இருக்கா. நீல நிலம் யாரு, ராமர் தான். முதல்ல அவர் தான் தெரியறார். யாரு என்னன்னு நன்னா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி குகைக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். தார நீலனை மருவு தாம மாருதியை முதல் வீரரோடு ரவிசுதன் மேரு மால்வரையை நிகர் பாரமா மலையின் ஒரு பாகமோடுதல் புரிய ஆர மார்பரும் அதனின் ஆகும் ஆறு உரல் கருதி மானை நாடுதல் புரிஞர் வாலியே வலின் வருதல் ஆனவாறு அலர் மருகி ஆவிசோர் நிலையரென ஏனை வானரர் சிலரும் ஏகி மா முழையின் முழு ஞானநாதரை அறிவினான் மாருதி மொழியும். பாட்டில் சுக்ரீவன் எப்படிலாம் பயந்து டென்ஷன் ஆகி குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்கிறா. மேருவையொத்த பெரிய ருஷ்யமுக மலையில் பகவான் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் ஈஸியாக ஏறி வரதை பார்த்து இவ்வளோ வலிமை மிக்கவர்கள் இவ்வளோ தூரத்தில் காட்டில் ஏறி வரானா வாலி ஏவலில் தான் வரா, நம்மளை தான் தேடிந்து வரான்னு பயந்து கம்ப்ளீட் டிப்ரெஷனில் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். கூட இருக்கிற வானரர்களும் சிலரும் பயந்து போய் அவளும் ஒளிஞ்சுக்கிறா. அதை பார்த்துட்டு மாருதி ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லாரும் பெரிய மகாவீரர்களாக இருந்தாலும் மனசில் ஊக்கம் இல்லை, தைரியம் இல்லை. ஆனால் ஆஞ்சநேயமூர்த்திக்கு அப்படிப்பட்ட கவலைகளே கிடையாது. அவருக்கு எதுலேயுமே பயம் கிடையாது. அவர் நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நான் பார்த்துக்கிறேன், நான் போய் பார்த்துன்னு சொல்கிறேன்னு சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கம்பர் இப்போ சொல்கிறார். விடத்தவர் மருகி அஞ்சி நெஞ்சழிய அமைதி வெவ்விடத்தினை மருகு தேவதானவர் வெறுவல் தவ்விடத் தனி அருளு தாழ் சடை கடவுள் என இவ்விடத்து இனிது இருமின் அஞ்சல் என்று இடை உதவி மலை குகையில எல்லா வானர்களும் மருகி அஞ்சி பயந்து அமைதி இழந்து திணறின போது தாழ்சடை இறைவனான சிவபெருமான் தேவர்களும் அசுரர்களும் ஆலகால விஷயத்தை பார்த்து பயந்தி அலறி புடைச்சுண்டு ஓடி சுவாமி சரணம் காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது கவலைப்படாதீங்கோ பயப்படாதீங்கோ நான் இருக்கேன் காப்பாத்துறேன்னு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி ஆஞ்சநேயமூர்த்தி சொன்னாராம். அந்த ருத்ராவதாரமான சுவாமி தான் இங்கேயும் அபயம் கொடுக்குறார். அவளுடைய டென்ஷனான ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படியே இனிது இருந்துருங்கோ, கொஞ்சம் பயப்படாமல் இருங்கோ, நான் பார்த்துன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி போகிறார். அஞ்சனைக்கு ஒரு சிறுவன் அஞ்சன கிரி அணைய மஞ்சனை குறுகி ஒரு மாணவ படிவமொடு வெஞ்சமத் தொழிலர் தவமையர் கைசிலையர் என நெஞ்சு அயிர்த்து அயில் மறைய நின்று கற்பினின் நினைவும்
அஞ்சனாதேவியோட ஒரு சிறுவன், ஒருன்னு சொன்னாலே ஒப்பற்றவன் அர்த்தம். ஒப்பற்ற ஈடு இணை இல்லாத மகனான ஆஞ்சநேயமூர்த்தி ஒரு ஒரு பிரம்மச்சாரி வேஷம் போட்டுண்டு பிராமணா வரான்னா அவள் ஏதாவது கேட்டால் பொய் சொல்லக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் ஃபாலோ பண்ணினா, அதனால் நம்மக்கிட்ட இவள் உண்மையை சொல்லுவான்னு நம்பிண்டு ஏன் வேஷம் போட்டுட்டு போகணும்? வால்மீகி ராமாயணத்தில் சுக்ரீவனே சொல்கிறார், நீ வேஷம் போட்டுட்டு போ, வாலியோடைய ஆட்களாக இருந்தால் நீ வானரத்தோட உருவத்தோடு வந்தேன்னா அவளுக்கு தெரிஞ்சு போயிடும், நீ போய் என்னன்னு விசாரின்னு முதல்ல சொல்லுவார். இதில் இவருக்கே பயங்கர சந்தேகம் ஆஞ்சநேயமூர்த்திக்கு. ஏன்னு கேட்டால் பார்க்கறதுக்கு ரொம்ப தேஜஸ்விகளாக இருக்கா, பெரிய பரந்த மார்பும் தோளும் பெரிய வீரர்களுக்குடைய உடம்பை வச்சுட்டு இருக்கா, பார்க்கறதுக்கு ராஜகலை சொட்டுறது, ஆனால் உடம்புல மரவுரி போட்டுன்னு இருக்கா. சரி, மரவுரி தான் போட்டுன்னு இருக்காளே, ராஜரிஷிகள் மாதிரி இருக்கா, பார்த்தா கையில் வில்லம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கா. அப்போ என்னதான் இவாளுடைய என்ன கருத்து, இங்கே வரத்துக்கு என்ன காரணம், இவாளுக்கு என்ன வேலை இங்கே, ஏன் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டிங் அப்பியரன்ஸாக இருக்குது அவளுக்கு? ஒன்றா ரிஷி முனிவர்கள் மாதிரி இருக்கணும், இல்லை ராஜாக்கள் மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு கலந்து கட்டின ஒரு உருவமாக இருக்காளே இவாளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நெஞ்சு அயிர்த்து சந்தேகப்பட்டு மறைஞ்சு நின்று பலவிதமாக திங்க் பண்ணிட்டு இருக்கார் ஆஞ்சநேயமூர்த்தி. தேவருக்கு ஒரு தலைவராம் முதல் தேவர் எனின் மூவர் மற்ற இவர் இருவர் மூரி வில்கரர் இவரை யாவர் ஒப்பவர் உலகில் யாது இவர்க்கு அரிய பொருள் கேவலத்து இவர் நிலைமை தேர்வது எக்கிழமை கொடு. அவளை பார்த்தா தேவர்களுக்கெல்லாம் பெரிய ஒப்பற்ற தலைவர்களாக இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிப்பட்ட உயர்ந்த தேவர்கள்னு நினச்சா அவ 3 பேர் இருக்கா, இவ 2 பேர் தான் வரா. அவ எல்லாம் திரிசூலம் சுதர்சன சக்கரம் இப்படியெல்லாம் வச்சுட்டு இருப்பா, இவா கையிலையோ வில்லு அம்பு வச்சுட்டு இருக்கா. இவாளை மாதிரி ஆளுகளை நான் பார்த்ததே இல்லையே, இவாளுக்கு ஒப்பவா, இவாளுக்கு சரிசமமா யாரையா பார்த்துருக்கோமா, யார் இருக்கா இவாளுக்கு செய்ய முடியாத காரியம் என்ன இருக்க முடியும்? இவாளுடைய நிலைமையை பற்றி இதை பார்த்து மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கவலைப்படுறார். வால்மீகி ராமாயணத்தில் இவா ஏன் இப்படி இவ்வளவு ஏபிள் பாடிடாக இருக்கா, இவ்வளோ தேஜஸ்விகளாக இருக்கா, ஏன் இப்படி பெருமூச்சு விடுறான்னு வேற நினைப்பார் ஆஞ்சநேயமூர்த்தி. ஏதோ ஒரு தொலைச்சுட்டு தேடி மனசு சங்கடப்பட்டு வருத்தத்தில் இருக்கா மாதிரி இருக்காளேங்கிற அந்த அர்த்தத்தில் பெருமூச்சு விடுறவாளாக இருக்காளே அப்படின்னு நினச்சி பார்ப்பார். இவா இப்படிப்பட்ட கலந்து கட்டின ஒரு அப்பியரன்ஸாக இருக்காளே, எந்த தகுதியை வச்சு இவாளை எடை போடுறது, இவா யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிக்கிறார். இந்தையில் சிறிது துயர் சேர்வுற தெருமரலின் நொந்து அயர்த்தவர் அணையர் நோ உற சிறியர் அலர் அந்தரத்து அமரர் அலர் மானிடப் படிவர் அயர் சிந்தனைக்கு உரிய பொருள் தேடுதற்கு ஒரு நிலையர். இவாளை பார்த்தா மனசு சந்தோஷமாக இருக்கிறவ மாதிரி தோணலை. இவாளுடைய மனசில் ஏதோ பெரிய துன்பம் இருக்குது. அந்த துன்பம் சிறிது துயர் சேர்வுற தெருமரலின் அந்த துன்பத்தினால நொந்து அயர்த்தவரனை மனசு வருந்தி சோர்ந்து போயிருக்கா மாதிரி தெரியறா. அப்படியாவது டக்குன்னு எதை பார்த்தாலும் துன்பப்பட்டு சோகப்பட்டு எப்போ பார்த்தாலும் சேடாக இருக்கிறவாளா? அப்படியும் இல்லை. பார்த்தா அப்படி ஈஸியாக நோவுற மாதிரி சிறியர் அலர், எளியவர்கள் கிடையாது இவர்கள். இவளை கஷ்டப்படுத்தணும்னா ரொம்ப பெரிய துன்பமாக தான் இருக்கணும். அது மனுஷ உடம்புலையும் இருக்கா. மயர் சிந்தனைக்குரிய பொருள், மயக்கத்தக்க மனசுக்கு ஒரு ஏற்ற ஒரு சிறந்த பொருளை தேடுற மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கா. பார்த்தா தருமமும் தகவும் இவர் தனம் எனும் தகையர் இவர் கருமமும் பிரிது ஒரு பொருள் கருதியன்று அது கருதின் அருமருந்து அணையது இடை அழிவு வந்துள்ளது அதனை இரு மருங்கினும் நெடிது துருவுகின்றனர் இவர்கள். எப்படிப்பட்ட வசத்தியானவானா, சாதாரண மெட்டீரியல் வெல்த்தா நினைக்காதவா. அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட பெரிய செல்வம் என்னன்னா தர்மமும் நல்ல ஒழுக்கமும் தான் இவாளோட தனம். இவா ஏதோ ஒரு காரியமாக வந்திருக்காளே, அந்த செயலும் ஏதோ ஒரு மெட்டீரியல் வெல்த்துக்காக அல்ல. அது குறித்து ஆராய்ந்து பார்த்தா பெருதற்கரிய அமிர்தம் மாதிரியான ஒரு பொருளுக்கு இவாள்கிட்ட இருந்தது, அதுக்கு நடுவில் ஒரு அழிவு வந்திருக்கு.
அமிர்தம்னு ஏன் சொன்னான்னா, அமிர்தத்துலேருந்து வந்தவள் தான் மகாலட்சுமி. மகாலட்சுமியை தான் தொலைச்சிட்டு தேடுறா இவா. அருமருந்து அணையது, அருமருந்து அமிர்தம் தான். அப்படிப்பட்ட கிடைத்தற்கரிய அருமருந்தான ஒரு பொருளை தொலைச்சிட்டு 2 பக்கத்துலேயும் நெடிது துருவுகின்றா. தேடி தேடி பார்வையை செலுத்தி தேடிண்டே வரா. புத்திமதாம் வரிஷ்டரான, புத்திமான்களிலேயே சிறந்தவரான ஆஞ்சநேயமூர்த்தி இப்படி பார்த்து பார்த்து ஜட்ஜு பண்ணி அவளுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன செய்கிறா, அவள் எப்படிப்பட்டவான்னு சொல்லிண்டே மனசுக்குள்ளேயே நினச்சிண்டே வரார். கதம் என்னும் பேருண்மை இலர் கருணையின் கடலணையர் இதம் எனும் பொருள் அல்லது ஓர் இயல்பு உணர்ந்திலர் இவர்கள் சதமன் அஞ்சுரு நிலையர் தருமன் அஞ்சுரு சரிதர் மதனன் அஞ்சுரு வடிவர் மரளி அஞ்சுரு விரலர். அவளை பார்த்தா இவா கிட்ட சினம், தேவையில்லாத அர்த்தமில்லாத கோபம் அப்படிங்கிற ஒரு பொருளே இல்லாதவா, அப்படி அதோடைய தன்மையே தெரியாதவா இவா. கருணையோட கடல் மாதிரி இருக்கா. மற்றவாளுக்கு ஹிதம் பண்ணுறது அப்படிங்க நன்மை செய்யறதுங்கிற ஒரு பொருள் இல்லாமல் வேற எதையுமே உணர்ந்தில்லாதவா. இந்திரன் அழகு அழகு, இந்திரனை மாதிரி இருப்பான், சந்திரன் மாதிரி இருப்பான்னு எல்லாரும் சொல்லுவாளே. இந்த இந்திரன் அஞ்சுரு நிலையர், இந்த இந்திரன் பயப்படக்கூடிய தோற்றமுடையவா, தர்ம தேவதை பயப்படக்கூடிய ஒழுக்கத்தை உடையவா. தர்ம தேவதை இவாளுடைய ஒழுக்கத்தை பார்த்து பயப்படுவாளாம். மன்மதன் பார்த்து பயப்படக்கூடிய அழகு பொருந்தினவா. மரளி யமன் பார்த்து அஞ்சத்தக்க ஆற்றல் நிறைந்தவா. அவளுடைய தைரியத்தையும் வீரத்தையும் பார்த்து யமன் கூட கிட்ட வரத்துக்கு பயப்படுவானாம். என்பன பலவும் எண்ணி இருவரை எய்த நோக்கி அன்பினன் உருகுகின்ற உள்ளத்தன் ஆர்வத்தோரை முன் பிரிந்து அணையர் தம்மை முன்னினான் என்ன நின்றான் தன் பெருங்குணத்தால் தன்னை தான் அல்லது ஒப்பிலாதான். எல்லாம் பார்த்து ஜட்ஜு பண்ணிட்டு இருக்காரே ஒழிய ஆஞ்சநேயமூர்த்தி பார்த்த உடனே அவரோட மனசு கனிஞ்சு உருகிடுத்து. அது இதில் சொல்கிறார் கம்பர். தன்னோட சிறந்த கல்யாண குணங்களால் தன்னைத்தான் அல்லது தனக்கு வேற யாருமே ஒப்பில்லாத, வேற யாருமே கிட்ட கூட நினச்சி பார்க்க முடியாத ஒப்பில்லாத ஆஞ்சநேயமூர்த்தி 2 பேரையும் உத்து பார்த்து அன்பால் உருகுகின்ற உள்ளம் கொண்டவராகி அன்புடையவர்களை முன்னர் ஒரு காலத்தில் விட்டு பிரிஞ்சு திருப்பி அவள் எதிர்க்க வந்தால் எப்படி மனசு கனிஞ்சு போகுமோ, அவளை சந்திக்க ஆசை வருமோ, அப்படிப்பட்ட மனசிரராக சந்தோஷமாக நின்று பார்த்தாராம். ராமலக்ஷ்மணால மட்டும் இல்லாமல் ராமலக்ஷ்மணால சுற்றி இருக்கிற ஜீவராசிகள் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறதையும் கவனிக்கிறார் ஆஞ்சநேயமூர்த்தி. தன் கன்று கண்ட அன்ன தன்மைய தருகண் பேழ்வாய் மின்கன்றும் எயிற்று கோள்மா வேங்கை என்று இணையவேயும் பின் சென்று காதல் கூற பேழ்கணித்து இறங்குகின்ற என் கன்றுகின்றது எண்ணி பற்பல இவரை அம்மா. காட்டுக்குள்ள இருக்கிற காட்டு யானைகள், சிங்கம், கொடிய துஷ்ட மிருகங்களான சிங்கம், புலி முதலானவைகள் இவா எல்லாம் கூட, அந்த காட்டில் உலவக்கூடிய மோசமான மிருகங்கள் கூட தன்னுடைய குழந்தை, தன்னுடைய கன்று வந்துட்டா மாதிரி கனிஞ்சு போய் அவளை பார்த்து அப்படியே உருகி போய் நிற்கிற மாதிரி தோற்றமுடையவாளா இவா இருக்காளாம். பேர் பேழ் கணித்து இறங்குகின்றன்னு சொல்கிறா, சில பேர் பேய் கணித்து இறங்குகின்றன்னு சொல்கிறா. அப்படி வச்சிருந்தாலும் பேய் பிசாசுலாம் கூட இவரை பார்த்து அப்படியே மனசு இறக்கம் கொண்டு ஆஹா இவாளை மாதிரி உண்டா அப்படின்னு மனசு இறங்கி அன்பு சொரிய நிற்கிற மாதிரியான காட்சி இவருக்கு கண்ணில் தெரியறது. இப்படி துஷ்ட மிருகங்கள்லாம் கூட இப்படி உருகிறதே இவாளை பார்த்து, நம்ம எதுக்கு இவரை பார்த்து பயப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். மயில் முதல் பறவை எல்லாம் மணி நிறத்து இவர்கள் மேனி வெயில் உரற்கு இறங்கி மீதா விரிசிறை பந்தர் வீசி எயில் வகுத்து எய்துகின்ற இன முகில் கணங்கள் எங்கும் பயில் உரத் திவலை சிந்தி பயப்பய தழுவும் பாங்கர். மயில் முதலான பறவைகள்லாம் மணி போன்ற நிறத்தினையுடையவர்கள் மேனியில் வெயில் பட்டு இவாளுக்கு காயுமே, ஐயோ பாவமே அப்படின்னு நினச்சி மனசு வருந்தி தன்னுடைய விரி சிறை பந்தர் வீசி இவர்கள் மேலே சிறகுகளை பந்தலாக பரப்பி இவா மேலே வெயில் படாமல் சுற்றி வர நடந்து வரதான். இவாளுக்கு வெயில்னால டயர்டாகப்படாதேன்னு சொல்லிட்டு கனத்த இருண்ட மேகக்கூட்டங்கள்லாம் சின்ன சின்ன நீர்த்துளிகளெல்லாம் மேலே சிந்தி ஆஸ்வாசப்படுத்துறதான். இவா நடக்க நடக்க பைய பைய மொள்ள வந்து அவள் எல்லாரும் அவளுக்கு ஹிதமாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாளாம். எரி கனலும் கற்கள் கல்லுடை மலர்களே போல் தூய செங்கமல பாதம் தொய்தோறும் குழைந்து தோன்றும் போயின திசைகள் தோறும் மரனொடு புல்லும் எல்லாம் சாய்வுறும் தொழுவ போல் இங்கு இவர்களோ தருமமாவார். சரி, உயிருள்ள ஜீவராசிகள் தான் இந்த மாதிரியெல்லாம் இவாளை பார்த்து ரியாக்ட் பண்ணுறதுன்னா, உயிரில்லாத கல், மரம்,
புல்லு இதெல்லாம் கூட எப்படி இவாளை பார்த்து ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கவனிக்கிறார். இத்தனை நாழி நல்ல வெயில் அடிச்சுது, இவாலாம் வந்த உடனே தான் மேகக்கூட்டம்லாம் வந்து மழை துளிகளை லேசாக போட்டு இவாளை ஆசுவாசப்படுத்திதுன்னு சொன்னார். அப்போ இத்தனை நாழி அடித்த வெயிலில் இந்த கூழாங்கல்லாம் இருக்குமே, கல் மலைனா அது பக்கத்தில் இருக்கிற கல் பாறைகள் இதெல்லாம் இருக்குமே, இதெல்லாம் நெருப்பு மாதிரி சுடுமே இத்தனை நாழி இருந்த வெயிலில். ஆனால் இவாளோட இவாளோட செங்கமல பாதம் தொய்தொரும் படும்போதெல்லாம் கல்லுடைய மலர்கள் மாதிரி தேன் பொருந்திய புதிய மலர் ஃப்ரெஷ்ஷான பூ மாதிரி குழஞ்சு போயிடுறதான் அந்த கல்லெல்லாம். நடக்கிற வழியெல்லாம் இருக்கிற புல் மரங்கள்லாம் கூட இவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரி வணங்குற மாதிரி சாய்ந்து நிற்கிறதான். இதையெல்லாம் பார்த்தா இவா வந்து ஒருவேளை தர்ம தேவதைகள் தான் ஆவாளோ அப்படின்னு யோசிக்கிறார். துன்பினை துடைத்து மாய தொல்வினை தன்னை நீக்கி தென்புலத்து அன்றி மீளா நெறி உய்க்கும் தேவரோதாம் என்பென குறுகுகின்றது இவர்கின்றது அளவில் காதல் அன்பினுக்கு அவதி இல்லை அடைவு என்கொல் அறிதல் தேற்றேன். எல்லா ஜீவராசிகளோடையும் மாய தொல்வினைகளை நீக்கி அவளோட துன்பத்தை துடைத்து அவளுடைய கர்மாக்களை எல்லாம் போக்கி திரும்ப திரும்ப தென்புலத்துக்கு போய், தென்புலம்னா யமலோகத்துக்கு போய் திரும்பியும் பிறந்து திரும்பி இந்த வாழ்க்கை சைக்கிள்லேயே உழன்று கொண்டிருக்காம இவாளுடைய அனுகிரகத்தினால எல்லா உயிர்களும் முக்தி அடைந்து தீராத பேரின்ப மோட்சத்தில் திளைக்கின்ற சந்தோஷத்தை இவாளால தான் அடைய போறா அப்படின்னு சொன்னா இவா கடவுளர்களே தானா? இவாளை பார்க்க என்னோட எலும்பு உருகும் போல இருக்கே, இவா பக்கத்துல என்னுடைய மனசு அறியாம அளவில்லாத காதல் உண்டாருதே, அளவில்லாத அன்பு உண்டாருதே, அன்பினுக்கு அவதி இல்லையாம். அவருடைய மனசுல பொங்கி பெருகக்கூடிய அன்பு, திடீர்னு அவள் மேல தோன்றக்கூடிய அன்புக்கு எல்லையே இல்லையாம். அப்படி மனசு அப்படியே கனிஞ்சு போச்சு ஆஞ்சநேயமூர்த்திக்கு. இப்படி ஆகக்கூடிய நிலைமைக்கு என்ன காரணம்? எல்லாம் தெரிஞ்ச சுவாமி சொல்றார், அறிதல் தேற்றேன், எனக்கு தெரியலையே, என்னத்தினால இந்த அன்பு வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றார். இப்படியெல்லாம் யோஜனை பண்ணின ஆஞ்சநேயமூர்த்தி இப்போ நேராக போய் ராமலக்ஷ்மணாவை மீட் பண்ணி அவள்கிட்ட பேச போறார். மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 5 கிராமங்களையாவது கொடுங்கோ அப்படின்னு கேட்டுண்டு தூது போவர் பாண்டவர்களுக்காக. அந்த மகாபாரத கதை சொல்லுவா, துரியோதனாதிகள் சகுனி எல்லாரும் இந்த கிருஷ்ணன் மாடு மேய்க்கிறவன், அவன் வந்து தூதனா வரான், அதுவும் பாண்டவர்களுக்கு இடத்த கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுட்டு வரான். ஒரு இம்மி அளவும் தரக்கூடாது, ஊசி மலை அளவும் தரக்கூடாது. ஆனால் நம்ம கிட்ட தைரியமாக வந்து கேட்க வரானே இந்த இடையன், இவனை சும்மா விடக்கூடாது, இவனை அவமானப்படுத்தி அனுப்பணும், அப்போ தான் அவளுக்கு இன்னொரு தடவை கேட்கறதுக்கு தைரியம் வராது அப்படின்லாம் மனசில் பிளான் போட்டுண்டு ஸ்ரீகிருஷ்ணர் வந்தால் உட்காரத்துக்கு ஆசனம் கூட அமைக்காமல் அவள் வந்தால் நின்றுண்டே பேசட்டும் இப்படியெல்லாம் முடிவு பண்ணிட்டு இருந்த துரியோதனாதிகள் சகுனி இவ எல்லாரும் தான் முதல்ல எழுந்திருந்தா ஸ்ரீகிருஷ்ணர் வந்த உடனே. அதை பார்த்து அவர் சிரிச்சுட்டே வந்தார். இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு ஏன் காரணம்னா சுவாமியோட பிரம்ம தேஜஸ், அவருடைய அந்த தேஜஸை பார்த்து அவளாலேயே பொறுக்க முடியல, முதல்ல ஏந்திருந்து நின்று இடம் கொடுத்தா. அப்படிப்பட்ட கீழான போட்டி பொறாமையால் மூடப்பட்ட மனசை உடைய துரியோதனாதிகளுக்கே ஒரு தேஜஸ்வியை பார்த்த உடனே மரியாதை கொடுக்கணும், ஒரு மனசில் ஒரு அன்பு தோன்றது அப்படின்னு சொன்னால் மகா பெரிய வீரரான மகா உத்தமரான சுவாமியே அவதாரமான ஆஞ்சநேயமூர்த்திக்கு ராமலக்ஷ்மணாவை பார்த்து அன்பு விளைஞ்சதில் துளி கூட ஆச்சரியமே இல்லை. இப்படி பகவான் ஸ்ரீராமரோட தேஜஸை பார்த்து மயங்கி மனசு உருகி கனிஞ்சு போய் நின்ன ஆஞ்சநேயமூர்த்தி நேரில் வந்து வரவேற்று நீங்கள் யாருன்னு கேட்குறார். இவ்வகை எண்ணி ஆண்டு அவ்விருவரும் எய்தலோடும் செவ்வழி உள்ளத்தானும் தெரிவுற எதிர் சென்று எய்தி கவ்வை இன்றாக நுங்கள் வரவு என கருணையோனும் எவ்வழி நீங்கியோய் நீ யார் என விளம்பலுற்றான். நல்ல வழிகளிலேயே போகக்கூடிய மனசை உடையவரான ஆஞ்சநேயமூர்த்தி, செவ்வழி உள்ளத்தானான ஆஞ்சநேயமூர்த்தி இப்படியெல்லாம் பலவிதமாக எண்ணி தன்னுடைய மறைவிடத்திலேருந்து வெளியில் வந்து ராமலக்ஷ்மணா கண்ணில் படுறா மாதிரி எதிர் சென்று எய்தி, இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கேளே, உங்களுடைய வரவு நல்வரவாகுக, உங்களுடைய வருகையினால எங்களுடைய துன்பம் இல்லாமல் ஆகுக அப்படின்னு சொல்லி வரவேற்க கருணாமூர்த்தியான ஸ்ரீராமர் இப்போ இவர்கிட்ட திருப்பி கேட்குறார், நீ எங்கேருந்து வர, நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே ஆஞ்சநேயமூர்த்தி சொல்ல ஆரம்பிக்கிறார்.
மஞ்செனத் திரண்ட கோல மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சு எனத் தகைய ஆகி நளிர் இரும் பனிக்குத் தேம்பா கஞ்சம் ஒத்து அலர்ந்த செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். மேகம் போல நீல நிறமுடையதாக திரண்டு, கருணை மேகம், மழைக்காக இருக்கிற கருணை மேகம் இருண்டு தானே இருக்கும். அதனால இருண்ட மேகம் மாதிரி இருக்காரே ஸ்ரீராமர். அப்படிப்பட்ட அழகிய மேனியை உடைய சுவாமி, உங்களை பார்க்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நஞ்சு மாதிரி இருக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்றார். அப்படின்னா பொண்கள்லாம் பார்த்தா அவளுக்கு மயங்கி போயிடுவாளாம். ஆனால் அவளால் என்றைக்குமே அந்த சுவாமியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவருக்கு ஒரே வைஃப் தான். ஏற்பட்ட ராட்சசி இந்த சூர்பனகை அங்கமாக வர்ணிச்சிருக்கா. அப்படிதான் வர்ணிச்சிருக்கா. கல்யாணம் பண்ணிக்க முடியலையேன்னு மகா துக்கப்பட்டு வெறி வந்து மோசமாக நடந்துக்க ட்ரை பண்ணி தான் மூக்கு அறுபட்டா. உண்மையான உணர்வுகளே இல்லாத அப்படிப்பட்ட அரக்கிக்கு கூட இப்படிப்பட்ட ஆசை வரும்னா, மென்மையான குணமுடைய பெண்களுக்கெல்லாம் நஞ்சு மாதிரி தான் இந்த சுவாமியை பார்க்கறது. அவரை விட்டுட்டு இருக்க முடியாமல் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறார். குளிர்ச்சியான பனிக்கு வாடி போகாத தாமரை மலர்களுக்கு ஒப்பாக மலர்ந்து விளங்குகின்ற அழக செவந்த கண்களை உடைய சுவாமி பாதி வர்ணிச்சுட்டார். 2 வரி கூட இல்லை, 1.5 வரி தான் இருக்கு இப்போ தான் சொல்றதுக்கு. சுருக்கமாக சொல்றார். யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன். தன்னை பற்றி ஒரு வரி தான். இப்படிப்பட்ட பராக்கிரமசாலி, அவரால் செய்ய முடியாததே கிடையாதே. நம்மளையெல்லாம் ஏதாவது கேட்டால் நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன், நான் இதில் வேலை பார்க்குறேன், நான் இந்த பொசிஷனில் இருக்கேன்லாம் சொல்லிக்கிறோமே. காற்றின் வேந்தரான வாயு பகவானுக்கு அஞ்சனையோட வயிற்றுல நான் பிறந்தேன், என் பேர் ஹனுமன். இவ்வளோதான் அவரோட இன்ட்ரடக்ஷன். நம்ம உலகத்தோடைய ஒரிஜினல் சிரஞ்சீவி சூப்பர் ஹீரோ அல்லவா. அவருக்கு நினச்சா எவ்வளோலாம் சொல்லிக்கலாம் தன்னை பற்றி, ஒன்றுமே கிடையாது. அப்புறம் சுவாமி வினயான்னு கூப்பிடுவார். அவரை மாதிரி ஒரு வினயம் யாருக்குமே கிடையாது. இம்மலை இருந்து வாழும் எரி கதிர் பரிதி செல்வன் செம்மலு கேவல் செய்வேன் தேவ நும் வரவு நோக்கி விம்மலுற்று அணையன் ஏவ வினவிய வந்தேன் என்றான் எம்மலை குலமும் தாழ இசை சுமந்து எழுந்த தோளான். அம்பர் சொல்றார், இவன் எப்படிப்பட்டவர் இந்த ஆஞ்சநேயமூர்த்தி. அவர் எந்த மாதிரியான மலையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட மலையாக இருக்கட்டும், அதெல்லாம் தாழ்ந்து போகிற மாதிரியான முடிவில்லாத புகழ், முடிவில்லாத கீர்த்தியால் எழுந்த தோள்களை உடைய ஆஞ்சநேயமூர்த்தி தன்னை பற்றி மொள்ள சொல்லிக்கிறார். நான் பரிதி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வேன் அப்படிங்கிறார். சொல்கிறார், இந்த மலையில் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கார் சூரிய புத்திரனான சுக்ரீவன். அவருக்கு ஏவல் செய்கிறவன் நான். அவருக்கு அமைச்சர், மந்திரி. என்னை ஏவல் செய்கிறேன்னு சொல்லிக்கிறார். தேவ சுவாமி, உங்களுடைய வரவு நோக்கி அவர் பயந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அமிச்சார். அதனால் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். வால்மீகி ராமாயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 பாட்டு ஆஞ்சநேயமூர்த்தி கேட்பார். நீங்கள் யார், என்ன, நீங்கள் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கேளே, இவ்வளோ பிரமாதமாக இருக்கேளே, ஆனால் பார்க்குறதுக்கு முனிவர்கள் மாதிரி இருக்கேளே, ராஜாக்கள் மாதிரியும் இருக்கேளே, இவ்வளோ அழகாக இருக்கேளே, நீங்களாம் யார், ஏன் துன்பப்பட்ட மாதிரியான தோற்றத்தோடு இருக்கேள், வரிசையாக கேட்டுட்டே வருவார். அந்த இருமை, ஒருமை இருமை பன்மை உண்டு சம்ஸ்கிருதத்தில். அந்த இருமையிலேயே கேட்டுட்டே வருவர். இந்த 2 பேரையும் பார்த்து, இவ்வளவு அழகான தோள்களை உடையவர்களே, சிங்கம் மாதிரி இருக்கிறவர்களே, ஏறு போல நடை உடையவர்களே, நீங்கள் இப்படி அழகாக வந்திருக்கிறவா யாருன்னு விசாரிக்கிறார். அந்த ஒரு வார்த்தை கூட ஒரு இலக்கண பிழை இல்லாமல் இவ்வளோ அழகாக காட்டுக்குள்ளே ஒரு பையன் ஒரு பிரம்மச்சாரி பையன் கேட்டான்னா அது யாருன்னு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் நம்மளுக்கு தோணுமே. அந்த மாதிரியான ஆச்சரியம் ராமபிரானுக்கு தான். கேட்டுட்டே இவா 2 பேரும் அப்படியே பேசாம ஆஞ்சநேயமூர்த்தியை பார்த்துட்டே இருக்கிறத பார்த்து இவா தன்னை பத்தி சொல்ல மாட்டா போல இருக்கு, நம்மளே சொல்லிவிடலாம்னு முதல்ல சொல்லிவிடுவார் ஆஞ்சநேயமூர்த்தி. சுக்ரீவனுக்கு ஏவல் செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வருவார். எல்லாம் கேட்ட ஸ்ரீராமர் லக்ஷ்மண சுவாமியை பார்த்து, சௌமித்ரி, அதாவது சுமித்ரையின் மைந்தனே, இந்த சுக்ரீவனுடைய மந்திரி எவ்வளோ நன்னா பேசுகிறான், எவ்வளோ அழகாக பேசுகிறான், எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கான், இவ்வளோ ப்ளசண்ட்டான வார்த்தைகளை பேசியிருக்கான், எல்லா வாக்கியங்களையும் இவ்வளோ அழகாக கட்டி பேசியிருக்கானே, இந்த மாதிரி யாரா பேசி நீ பார்த்துருக்கியா? வாச்சம் ஹிருதய ஹர்ஷினிம் அப்படின்னு சொல்லுவார். ஹார்ட் ப்ளீஸிங் வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறானே. மெனக்கெட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட ஆஞ்சநேயமூர்த்தி கிட்ட நேரடியாக பேசாமல் ஸ்ரீராமர்
லக்ஷ்மண சுவாமி கிட்ட இவருடைய புகழை பாட ஆரம்பிப்பார், ஆஞ்சநேயமூர்த்தியோட புகழ. சாதாரண ஆளால் இப்படி பேச முடியாது. எந்த ஒருத்தன் ரிக் யஜு சாம வேதங்களை எல்லாம் படித்து கரை கண்டவனோ அவனால் மட்டும்தான் இப்படி பேச முடியும்லாம் சொல்லுவார். ஆஞ்சநேயமூர்த்தியோட புகழை நம்ம பாடி என்ன, ஸ்ரீராமர் பாடுறார், அவ்வளோ சொல்றார். ஆற்றம் அஃது உரைத்தலொடும் வரிசிலை குறிசில் மைந்தன் தேற்றம் முற்று இவனின் ஊங்கு செவ்வியோர் இன்மை தேறி ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதியும் அறிவும் என்னும் வேற்றுமை இவனோடு இல்லையாம் என விளம்புறுற்றான். ஆஞ்சநேயமூர்த்தி சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்ட ஸ்ரீராமர், என்னடா காட்டுக்குள்ள இப்படி ஒரு பிரம்மச்சாரி பிராமணன் வராரே அப்படிங்கிற சந்தேகம் அவர் மனசுலயும் இருந்திருக்கு. இவர் பேசின உடனே மனசு தெளிவடைந்து, இந்த ஹனுமாரை காட்டிலும் செவ்வியோர் செம்மை குணம் உடைய பிறர் இருக்கவே முடியாது அப்படின்னு தெளிந்து, இந்த ஹனுமானுடைய திறமை, ஆற்றல், இவருடைய நிறைந்த கல்யாண குணங்கள், கல்வி, அமைதி, அடக்கம், அறிவு, இப்படி எல்லாத்துலேயும் இவருக்கு ஈடு இணை கிடையாது, வேற்றுமை இவனோடு இல்லையாம், இவருக்கு துளி கூட நெகட்டிவிட்டி கிடையாது அப்படின்னு நினைச்சு சொல்ல ஆரம்பிக்கிறார் லக்ஷ்மணனை பார்த்து. இப்போ ஆஞ்சநேயமூர்த்திக்கு நம்ம ஸ்ரீராமர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். வால்மீகி ராமாயணத்திலையும் இவருடைய பேச்சு வன்மையை தான் முதல்ல புகழறார் சுவாமி. மதுரை வாக்கியை அப்படின்னு சொல்றார். சம்ஸ்கார கிரம சம்பன்னாம் அத்புதாம் அப்படின்னு சொல்றார். ஹனுமனோடைய எதிரி கூட இவர் பேசுறத கேட்டா எடுத்த வாழை வீசறதுக்கு மறந்து போயிடுவானே, அவ்வளோ நன்னா பேசுறாரே அப்படின்னு சொல்றார். இப்போ கம்பராமாயணத்தில் இருக்கிற ராமர் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தார்? இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றே யார்கொல் இச்சொல்லின் செல்வன் வில்லார் தோள் இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ. இல்லார் தோள் இளைய வீர, வில்ல மாட்டின் இருக்க இளைய வீரா. இந்த பாரதியார் சொல்வார், தம்பி வீரா தம்பி வீரன் ரெண்டும் இதில் இருக்குது. அதனால எனக்கு அது ஞாபகம் வந்து, தம்பி வீரா மழை எங்க நம் வந்ததடா. ராமர் சொல்றார், தம்பி வீரா அப்படின்னு லக்ஷ்மணனை பார்த்து, ஹனுமனான இவன் கத்துக்கொள்ளாத கலையோ வேத கடலோ இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லும்படியா இருக்கே. இவனுடைய அறிவு தெளிவு இவன் பேசின பேச்சிலேயே வெளிப்பட்டதே. இப்படிப்பட்ட சொல்லின் செல்வன் இவன் யார்? இவன் விரிஞ்சனோ, இவன் நான்முகனோ, இல்லை விடையேறி நடத்தவல்ல சிவனோ, யார் இவன் இந்த சொல்லின் செல்வன் அப்படின்னு கேட்குறார். வார்த்தைகள் நன்னா சொன்னாலும் அந்த வார்த்தைகளுடைய டெலிவரி, அதோடைய சவுண்டு, அந்த மாடுலேஷன் இதெல்லாமும் பிரமாதமாக இருக்குது. இந்த மாதிரி பேசுறதுக்கு யாராலையுமே முடியாதுன்னு வால்மீகி ராமாயணத்தில் ராமர் சொல்லுவார். வார்த்தைகளை ரொம்ப நீட்டாமல், சந்தேகம் இல்லாமல், மொள்ள சொல்லாமல், அந்தந்த சமயத்தில் கிறிஸ்பாக சொல்ல வேண்டியதை அந்த கரெக்டான டோனில் சொல்லி, அந்த த்ரோட்டு செஸ்ட்டு எல்லா இடத்துலேருந்தும் எந்தெந்த இடத்துலேருந்து இந்த சவுண்டு உண்டாகணுமோ அந்தந்த இடத்துலேருந்து சவுண்டு உண்டாகி சொல்கிறாருன்னு ராமர் சொல்லுவார். வார்த்தைகள் சாதுரியமான வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் அதை சொல்லக்கூடிய காம்பீரியம், அதோடைய தன்னம்பிக்கையோடு அதை சொல்கிறது, இந்த தைரியம், இதெல்லாம் இல்லைன்னா அது கேட்குறதுக்கு எவ்வளோ ஒரு அபஸ்வரமாக இருக்கும். மஞ்சு என திறந்த தோள கோல மேனிய அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸ்பஷ்டமாக தைரியமாக அதை கேட்குறவாளுக்கு இதமாக இவ இன்னும் பேச மாட்டாளா அப்படின்னு தோன்ற மாதிரி பேசணும். அந்த மாதிரி பேச்சு ஆஞ்சநேயமூர்த்தியோடதுன்னு சுவாமி சொல்கிறா. இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்லுவார், அனயா சித்ரயா வாச்சா திரிஸ்தான வியஞ்சனஸ்ததான்னு ஒரு ஸ்லோகம். அதில் அந்த ஸ்பீச்சு ஜெனரேட் ஆகி 3 இடத்துல ஜெனரேட் ஆகி வரணுமா. அந்த மாதிரியான அந்தந்த சத்தங்கள் அந்தந்த இடத்துலேருந்து ஜெனரேட் ஆகி வரும்போது தான் அதை கேட்குறவாளுக்கு எதிரியாக இருந்தாலும் இந்த ஆஞ்சநேயமூர்த்தி கிட்ட சண்டை போடுறதுக்கு ஒருத்தன் வந்தால் கூட அதை பேச்சை கேட்டால் வாழை கீழே போட்டுடுவான்னு ஸ்ரீராமர் சொல்லுவார். அப்படி உரசி சிரசி கண்டா அப்படின்லாம் சொல்லுவாள். எங்கெங்கேருந்தெல்லாம் இந்த சத்தம் ஜெனரேட் ஆகி வரணுங்கிறது இந்த ட்ரைனிங் வேதம் படித்தவாளுக்கு தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறார், இந்த 3 வேதத்தையும் படித்தாதான் இந்த மாதிரி பேச முடியும் அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்கிறார். பேச்சு வன்மையை மட்டும்தான் புகழ்ந்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னொரு இடத்துல சுவாமி சொல்வர், இவனுடைய முகத்திலேயோ கண்ணிலேயோ நெத்தியிலையோ புருவங்கள்லேயோ இல்லை எந்த ஒரு அவயங்கள்லேயுமே என்னால் ஒரு குத்தம் கண்டுபிடிக்க முடியல.
இந்த மாதிரி ஒரு மங்களகரமான ஒரு அப்பியரன்ஸை என்னால் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு சுவாமியோடைய அப்படி ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்துவார் ஹனுமான். கம்பராமாயணத்தில் மேற்கொண்டு சொல்லிட்டு போகிறார் லக்ஷ்மணன் கிட்ட சுவாமி. இன்னமும் ஹனுமான் கிட்ட பார்த்து பேச ஆரம்பிக்கல, ஒழுங்காக ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் ஆகி. ஆஞ்சநேயமூர்த்தியை சொல்லின் செல்வன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மேற்கொண்டு சொல்கிறார், மணியாம் படிவமன்று மற்ற இவன் வடிவம் மைந்த ஆணி இவ்வுலகுக்கெல்லாம் என்னலாம் ஆற்றற்கேற்ற சேண் உயர் பெருமை தன்னை சிக்கு அறத் தெளிந்தேன் பின்னர் காணுதி மெய்மை என்று தம்பிக்கு கழறி கண்ணன். ஸ்ரீராமர் லக்ஷ்மண சுவாமிய நடுவில் மைந்தான்னு கூப்பிடுவார், குழந்தை அப்படின்னு கூப்பிடுவார். இவன் இருக்கானே, இவன் ஏதோ ஒரு சாதாரண பிரம்மச்சாரி பையன் மாதிரி வந்திருக்கான்னு நீ நினச்சிக்காத, உன்னை நான் தெரிஞ்சுட்டேன்னு சுவாமி ஆஞ்சநேயமூர்த்தி கிட்ட இன்டைரக்டாக சொல்கிறார். உருவம் சிம்பிளான உருவமாக இருந்தாலும் இவன் ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கிறத அழுத்தி சொல்கிறார் லக்ஷ்மண சுவாமி கிட்ட. இந்த இடத்துல ராமர் வாய் மூலியமாக கம்பர் திருக்குறள்லேருந்து வாங்கி சொல்கிறார், உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஒருத்தருடைய அப்பியரன்ஸை பார்த்து சிரிச்சுடக்கூடாது. அவள் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இந்த உருள் பெருந்தேராகிய இந்த பூமிக்கு அச்சாணி மாதிரி அவள் இல்லைன்னா இந்த உலகமே நடக்காது. அந்த மாதிரி உள்ள ஆற்றல் அவளுக்குள்ளே இருக்கலாம். எல்லாரையும் மரியாதையாக நடத்துங்கோ அப்படிங்கிறது தான் அந்த குறளோட கருத்து. அதை இப்போ ராமர் சொல்கிறார், இவன் ஆணி இவ்வுலகுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவன் ரொம்ப பெரிய ஆள். இவனுடைய பெரிய ஆற்றல்களை, இவனுடைய மேம்பட்ட உயர்ந்த தன்மைகளை எல்லாம் நான் துளி கூட சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுட்டேன். இந்த உண்மையை நீ பின்னாடி தெரிஞ்சுப்ப அப்படின்னு தம்பிக்கிட்ட சொல்கிறார். இப்போ ஸ்ரீராமர் திரும்பி ஆஞ்சநேய சுவாமியை அட்ரஸ் பண்ணி நேராக பேச ஆரம்பிக்கிறார். எவ்வழி இருந்தான் சொன்ன கவிகுலத்து அரசன் யாங்கள் அவ்வழி அவனை காணும் அருத்தியால் அணுக வந்தேம். இவ்வழி நின்னை உற்ற எமக்கு நீ இன்று சொன்ன செவ்வழி உள்ளத்தோனை காட்டுதி தெரிய என்றான். நீ இப்ப என்கிட்ட சொன்ன கவிக்குலத்து அரசன்னா குரங்கு கூட்டத்தின் அரசன், அவன் எங்க இருக்கான்? அவனை நீ எனக்கு காட்டு, அவன் எங்கே இருக்காங்கிறத சொல்லு அப்படின்னு ஸ்ரீராமர் கேட்குறார். அவனை தேடிண்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அவனை பார்க்கணுங்கிற விருப்பத்தினால தான் இங்கே வந்திருக்கோம், எங்களுக்கு வழி சொல்லுன்னு அனுமார்கிட்ட கேட்குறார். ஆஞ்சநேயமூர்த்தி பதில் சொல்கிறார், மாதிர பொறுப்போடு ஓங்கு வரம்பு இலா உலகில் மற்ற பூதர புயத்து வீரர் நும் ஒக்கும் புனிதர் யாரே ஆதரித்து அவனை கண்டற்கு அணுகினீர் என்னின் அண்ணான் தீது அவித்து அமைய செய்த செய்தவச் செல்வம் நன்றே. நல்ல மந்திரி இல்லையா ஆஞ்சநேயமூர்த்தி, தன்னுடைய ராஜாவுக்கு இப்படி ஒரு பேர் கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷப்படுறார். எங்கள் ராஜாவை தேடிண்டு இப்படிப்பட்ட, அவரே சிரமத்தில் இருக்கார், இப்படிப்பட்ட மகாவீரா தேஜஸ்விகள் தேடிண்டு வந்திருக்கானா எவ்வளோ நல்ல விஷயம்னு சந்தோஷத்தோட சொல்கிறார். திக்கிலையும் பெரிய பெரிய மலைகளை கொண்டு ஓங்கி உயர்ந்து பறந்து கிடக்கிற இந்த உலகத்துல உங்களை ஒத்த புனிதர் யார் இருக்க முடியும்? நீங்க எங்க சுக்ரீவன் மகாராஜா, அவரை தேடின்னு வந்திருக்கேள், அவனுக்கு ஆதரவு கொடுக்க போறேன்னு சொன்னா அவன் தன்னோட தீவினைகள் அழியுமாறு நிறைய செல்வம் சேர்த்திருக்கானே, புண்ணிய செல்வங்கள், அது ரொம்ப நல்லது, நிறைய தவச்செல்வம் பண்ணியிருக்கான், அதனால தான் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றார். இந்த சுக்ரீவனுடைய என்ன கதை அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்றார். ரவி தன் புதல்வன் தன்னை இந்திரன் புதல்வன் என்னும் பரிவி இளன் சீர போந்து பருவரற்கு ஒருவனாகி அருவியம் குன்றில் என்னோடு இருந்தனன் அவன்பால் செல்வம் வருவது ஓர் அமைவின் வந்தீர் வரையினும் வளர்ந்த தோழீர். சொல்லின் செல்வருங்கிறதுக்கு வேற எக்ஸாம்பிளே வேண்டாம், இந்த ஒரு வரியில சொல்லிட்டார். சூரிய புத்திரனான சுக்ரீவன் மேல பகை கொண்டு இந்திரனோட புத்திரனான வாலி கொஞ்சம் கூட பரிவு காட்டாம கோபப்பட்டு அவனை கொல்ல பார்க்கறதுனால வழி இல்லாம அவன் என்னோட சேர்ந்து இந்த மலை குகையில இருக்கான். அவங்கிட்ட கூட்டிட்டு போறேன், வாங்கோ, நீங்க எங்களுக்கு ஒரு பாக்கியம் மாதிரி வந்திருக்கேளே, பெரிய தோள்களை உடைய, மலையிடும் உயர்ந்த தோள்களை உடைய வீரர்களே வாங்கோன்னு கூப்பிடுறார். ராஜா கிட்ட கூட்டின்னு போறதுக்கு முன்னாடி இவாளை ரெடி பண்றார், எங்களுக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்கணும்னு பேசி கன்வின்ஸும் பண்றார். கொடுங்கல் இல் உலகம் யாவும் உவந்தன உதவி வேள்வி தொடங்கி மற்றும் முற்ற தொல் அறம் துணிவரன்றே கொடுங்குல பகைஞனாகி கொல்லிய வந்த கூற்றை நடுங்கினருக்கு அபயம் நல்கும் அதனினும் நல்லதுண்டோ. ஆஞ்சநேயமூர்த்தி சொல்றார், இந்த பறந்து விரிஞ்ச உலகத்துல எத்தனையோ தர்ம காரியங்கள் எல்லாரும் பண்றா, வேள்வி பண்றா, தனக்கு பிடிச்சதையெல்லாம் தானம் பண்றா, எல்லாம் பண்றா, ஆனா அது எல்லாத்தையும் விட சிறந்த தர்மம் என்னன்னு கேட்டால் தன்னைக்கிட்ட அபயம்னு கேட்குறவாளுக்கு நம்மளால முடிஞ்சதுன்னா அபயப்பிரதானம் பண்ணுறது தானே உலகத்திலேயே மிகச்சிறந்த தர்மம். நீங்கள் பயப்படாதேன்னு சொல்லி எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்கோ அப்படின்லாம் சொல்கிறார். ஏற்பட்ட ஞானி ஆஞ்சநேயமூர்த்தி
அவருக்கு தெரியாதா இவா ராமலக்ஷ்மணா சுவாமியோட அவதாரம்னு? அதனால சொல்றார், எம்மையே காத்திர் என்றல் எளிதரோ இமைப்பிலாதோர் தம்மையே முதலிட்டு ஆன்ற சராச்சரம் சமைத்த ஆற்றல் மும்மை 7 உலகும் காக்கும் முதல்வர் நீர் முருகர் செவ்வி உம்மையே புகழ் புக்கே முக்கு இதின் வரும் உறுதி உண்டோ? நாங்கள் ரொம்ப சிம்பிள் பீப்புள், எளிய மக்களாகிய எங்களை காப்பாற்றுறது உங்களுக்கு பெரிய கஷ்டமே கிடையாது. கண்கள் இமைக்காத தேவர்களை கூட இந்த எல்லா சராச்சரத்தையும் சமைத்த ஆற்றல் படைத்த ஆற்றலை உடைய நீங்கள் தான் இதெல்லாம் படைக்கிறீள். நீங்கள் இந்த உலகத்தையெல்லாம் உண்மை 7 உலகையும் காக்கிறீள். தேவர்களையெல்லாம் அபயம் கொடுத்து காப்பாற்றின முருகனை மாதிரி நீங்கள். அதனால் நீங்கள் எங்களையெல்லாம் காப்பாற்றணும், கைவிட்டுடக்கூடாது. இதை காட்டிலும் வந்தடையக்கூடிய நன்மை எங்களுக்கு வேற இருக்க முடியுமா? உங்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா எல்லாம் விண்ணப்பம் பண்ணிட்டு ஆஞ்சநேயமூர்த்தி மொள்ள விசாரிக்கிறார், நீங்கள் யார் அப்படிங்கிறத எப்படி கேட்குறார். நான் எங்கள் ராஜா கிட்ட போய் நான் சொல்லணும் யார் வந்திருக்கான்னு, உங்களை நான் கூட்டின்னு போகிறேன், ஆனால் யாருன்னு சொல்லட்டும் அப்படின்னு கேட்குறார். யார் என விளம்புகேன் நான், எம் குலத் தலைவர்க்கும்மை வீர நீர் பணித்தீர் என்றான். மெய்மையின் வேலி போல்வான் வார்கழல் இளைய வீரன் மரபுலி வாய்மை யாதும் சோர்விலன் நிலைமையெல்லாம் தெரிவிறச் சொல்லலுற்றான். அவர் கேட்குறார், நான் யாருன்னு சொல்லட்டும் எங்கள் குலத் தலைவருக்கு உங்களை பற்றி? வீர நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறார். மெய்மையின் வேலி போல்வான், உண்மை சத்தியத்தோடைய வேலி மாதிரியான் ஆஞ்சநேயமூர்த்தி. அவர் சொன்ன உடனே இளைய வீரரான லக்ஷ்மணசுவாமி துளியும் சோர்வு இல்லாதவராக முறைப்படி எப்படி சொல்லணுமோ கிரமமா, அவரும் சொல்லின் செல்வன் தான், அவர் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். சூரியன் மரபில் தோன்றி சுடர் நெடு நேமி ஆண்ட ஆரியன் அமரர்க்காக அசுரரை ஆவி உண்ட வீரியன் வேள்வி செய்து விண் உலகொடும் ஆண்ட காரியன் கருணையன்ன கண்ணன் அக்கவிகை மன்னன். கருணையே ஒரு வடிவெடுத்த மாதிரி கண்களை வச்சுட்டு இருக்காரே இந்த சுவாமி ராமர் யாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்றார். சூரியன் மரபில தோன்றி இந்த உலகத்தையே ஆண்டார் ஒரு ராஜா, தசரத மகாராஜா. அவர் தேவர்களுக்காக சம்பரன் ஒரு அசுரன் கிட்ட சண்டை போட்டு உயர்ந்த வேள்விகளை எல்லாம் முடிச்சு பூலோகத்தையும் தேவலோகத்தையுமா ஆண்ட பெரிய காரியங்களை சாதிச்ச அந்த மகாவீர ராஜாவுடைய பிள்ளை இந்த கருணை கண்ணன். புயல் தரு மத திண்கோட்டு புகர் மலைக்கு இரையை ஊர்ந்து மயல் தரும் அவுணர் யாரும் மடிதர வரிவில் கொண்ட இயல் தரும் புலமை செங்கோல் மனு முதல் யாரும் ஒவ்வா தயரதன் கனகமாடத் தட மதில் அயோத்தி வேந்தன். மழை பொழிகிற பெரிய மேகத்தை மாதிரி திண்மையான வலிமையான தந்தங்களை உடைய கம்பீரமான யானைகளை நடத்தி செல்கிற தலைவனாகிய பட்டத்து அரசன் அசுரர்கள் அழியும்படி அவர்களோட சண்டை போட்டு ஜெயிச்சு நல்ல அறிவுத்திறனோடையும் தர்ம நெறியோடையும் நன்னா ஆட்சி பண்ணின அனு முதல் எந்த ராஜாவுமே இவருக்கு கிட்ட கூட வர முடியாத ஒப்பற்ற ராஜாவான அயோத்தி வேந்தன். அவர் இந்த தயரதனுடைய பிள்ளை இவர் அப்படின்னு சொல்ல போறார். யாரு ராமர்னு கேட்டா தசரதனுடைய புகழ்ச்சியே 2 பாட்டு சொல்லிட்டார். அம்மா இவர் ஒரு ராஜகுமாரன் அப்படின்னு சொல்றது எப்படி? ஒரு மகா வீரனான ஒரு ராஜாவுக்கு தர்ம நெறிப்படி நடத்துற செழிப்பான நாட்டை உடைய ஒரு ராஜாவுக்கு புத்திரன் அப்படின்னு சொல்றது எப்படி? அதனால அதை சிறப்பித்து சொல்றார். அன்னவன் சிறுவனால் இவ்வாண் தகை அன்னை ஏவ தன்னுடைய உரிமை செல்வம் தம்பிக்கு தகவின் நல்கி நல் நெடுங்கானம் சேர்ந்தான் நாமமும் ராமன் என்பான் நெடுஞ்சிலைவானுக்கு ஏவல் செய் அடியன் யானே. இப்படிப்பட்ட வசத்தியான தசரத மகாராஜாவுடைய பிள்ளை இந்த ஆண்தகை. இவ்வளோ ஈஸி, ஒரு வரியில சொல்லலாம். அந்த ராஜாவுடைய பிள்ளைகள் நாங்கள், இவர் என்னுடைய அண்ணான்னு ஒரு வார்த்தை சொல்லலை லக்ஷ்மணன். பெருமையும் சொன்னாரே, தன்னுடைய மாற்றான் தாய் ஏவினா அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அன்னை ஏவ எங்கள் அம்மா சொன்னான்னு தன்னுடைய உரிமைச்சல், இவருக்கு உரிமையாக வந்திருக்க வேண்டிய அந்த ராஜ்ய லக்ஷ்மியை தன்னோட தம்பிக்கு தகவின் நல்கி வெறுப்பா தூக்கி தள்ளிட்டு வரல, எங்களை யாரும் பிடிச்சி தள்ளலை. இவரே அன்பா தன்னுடைய தம்பிக்கு கொடுத்துட்டு வாலண்டியராக கொடுத்தார். அப்படிப்பட்ட பெருந்தகை இந்த சுவாமி. தன்னுடைய அம்மா சொன்னான்னு தம்பிக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு காட்டுக்கு வந்துட்டார். இவர் பேரு ராமர். நாழி ராமரோடைய இன்ட்ரடக்ஷன் எல்லாம் முடிஞ்சுட்டு ஒரு வரி இவரும் தான் சொல்லின் செல்வர். ஒரு வரி தன்னை பத்தி, இந்நெடுஞ்சிலைவானுக்கு ஏவல் செய் அடியன் ஞானே. இந்த பெரிய வில்லை வச்சுட்டு இருக்க இந்த மகா பராக்கிரமசாலிக்கு ஏவல் செய் வேலைக்காரன் ஞான் அப்படின்னு சொல்லிக்கிறார். எங்கேயுமே தன்னை தம்பின்னு சொல்லிக்க மாட்டார். ஏன்னா அப்படிதான் அவ அம்மா சொல்லி அமைச்சிருக்கா. உனக்கு ஆகாததுன்னு ஒன்று இருந்தா அதுதான் அயோத்தி. இனிமே நீ காட்டுக்கு தான் போகணும். உன்னுடைய ராஜா ராமன் தான், உன்னுடைய அம்மா சீதை தான்.
இனிமே இங்க நிக்கிறதே தப்பு, நீ கிளம்புன்னு சொன்னாலே சுமித்திரை. இப்ப சொல்லியிருக்கா, மகனே இவன் பின் செல், தம்பி எனும்படி அன்று அடியாரின் ஏவல் செய்தி, மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடின் வா, அது அன்றேல் முன்னம் முடி என்றனள். போறது தம்பியா போல, அடியாளா போற, வேலைக்காரனா போற, அதை மனசுல நினைச்சுட்டு போ. நீ பாட்டு தம்பின்னு சுகமா உனக்கு அவன் ஏவல் பண்ற மாதிரி வச்சுடாத அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. ராமர் இந்த காட்டுக்கு போய் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக திரும்பி வந்தா வா, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ, ராமருக்கு முன்னாடி நீ செத்து போயிடுன்னு சொல்லியிருக்கா வேற. இப்பேற்பட்ட அம்மா, இப்பேற்பட்ட புள்ளை இந்த லக்ஷ்மண சுவாமி. இப்போ மேற்கொண்டு லக்ஷ்மண சுவாமி சொல்கிறார் ஸ்ரீராமரை பற்றி சுருக்கமாக, என்ன நடந்தது, என்னத்தினால வா காட்டில் தேடிண்டு வரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்று அவன் தோற்றம் ஆதி ராவணன் இழைத்த மாய புன்தொழில் இறுதியாக புகுந்த உளப்பொருள்கள் எல்லாம் ஒன்றும் ஆண்டு அழிவுறாமல் உணர்த்தினன். உணர்த்த கேட்டு நின்ற அக்காலின் மைந்தன் நெடிது உவந்து அடியில் தாழ்ந்தான். இப்படியே ராமர் பிறந்ததிலிருந்து எதெல்லாம் நடந்தது, ராவணன் இழைத்த மாய புன்தொழில் என்ன, அவன் என்ன அநியாயம் பண்ணா, சீதையை கொண்டு போயிட்டான், இது முடிய எல்லா விஷயங்களையும், எந்த முக்கியமான விஷயங்களும் விட்டு போகாம அதை உணர்த்தினார். அதை உணர்த்த கேட்டு நின்ற வாயுபுத்திரனான ஹனுமான் இப்படிப்பட்ட சுவாமியை பார்க்க கிடைச்சதேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே சாஷ்டாங்கமா கீழ் விழுந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்றதே இன்னும் ஆஞ்சநேய மூர்த்தி பிரம்மச்சாரி வேஷத்துல தான் இருக்கார். வேதம் படிக்கிற பிராமணா ராஜா காலில் விழக்கூடாது, ஏன்னா அவ க்ஷத்ரியா தான் வேதம் படிக்கிறவாள்கிட்ட கல்விக்கு தான் முக்கியத்துவம். கல்வி அறிவு யார்கிட்ட உயர்த்தியா இருக்கோ அவளை தான் வணங்குவா. அல்ல நீ ஏன் என் காலில் விழுந்த அப்படின்னு கோச்சுக்கிறார். தாழ்தலும் தகாத செய்தது என்னை நீ, தர்மம் என்றால் கேள்வி நூல் மறைவலாள என்றனன் என்ன கேட்ட பாழியம் தடந்தோள் வென்றி மாருதி பதும செங்கண் ஆழியாய் அடியனேனும் அரிக்குலத்து ஒருவன் என்றான். என்ன காரியம் பண்ணின நீ, ஒரு வேதம் படிச்ச பிரம்மச்சாரி, எதுக்கு என் காலில் விழற அப்படின்னு கோச்சுண்ட உடனே வலிமையான அழகிய பெரிய தோள்களை உடைய வெற்றி மிக்க ஹனுமான் சொல்றார், சுவாமி தாமரை போன்ற கண்களை உடைய ஆழியாய்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சக்கரத்தை உடையவனே, இல்லைன்னா கருணை கடலே, எப்படி வேணா எடுத்துக்கலாம். நானும் அரிக்குலத்து ஒருவன், நானும் இந்த குரங்கு கூட்டத்துல ஒருத்தன் தான் சுவாமி அப்படின்னு சொல்றார். ஆஞ்சநேயமூர்த்தி தன்னுடைய பெரிய வானர உருவத்தை எடுத்துட்டு நிக்க போறார். மின்னுரு கொண்ட வில்லோர் வியப்புற வேத நல்லூல் பின் உருக்கொண்டது என்னும் பெருமை ஆம் பொருளும் தாழ பொன்னுரு கொண்ட மேரு புயத்திற்கும் ஓமை போதா தன் உருக்கொண்டு நின்றான் தர்மத்தின் தனிமை தீர்ப்பான். தர்மம் இருக்கே இந்த உலகத்துல, அது ரொம்ப தனியா இருக்கான், அதுக்கு யாருமே துணை இல்லையாம். ஆஞ்சநேயமூர்த்தி வந்த உடனே தான் அதுக்கு ஒரு துணை கிடச்சிதான். அப்படி தர்மத்துக்கு துணை மாதிரி வந்தவராம். அப்படிப்பட்டவர் மின்னல் மாதிரி வில்லு வச்சுட்டு இருக்காளாம் ராம லக்ஷ்மணா. அவ ரெண்டு பேரும் வியப்பு அடையிற மாதிரி வேத நல்நூல், பெரிய வேதக்கடல் இருக்கே, அதுவே ஒரு உருவம் மாதிரி எடுத்து வந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துட்டு, அப்படி சொன்னா அந்த பொருள் கூட சின்னதாயிடுமா அவரோட உருவத்தோட கம்பேர் பண்ணினா. அவரை புகழ்ந்து சொல்லக்கூடிய எல்லா சொற்களுமே ஒரு இன்கம்ப்ளீட்டா, அது ஒரு சிறப்புடையதாயே தோணாது. இவருக்கு சரியான புகழ்ச்சியை சொல்லிட்டோம் அப்படின்னு யாராலையுமே நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா பொருளும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு தேஜோமயமான உருவமா. அவருடைய புஜங்களை மேருன்னு சொன்னா அதுவே மட்டமா இருக்குமா. அந்த உவமை போராது அவருடைய தோள்களுக்கு. அப்படி ஒரு ஒப்பற்ற தனித்தன்மை கொண்ட, பார்க்கறவா மனசை கவரக்கூடிய, ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு மகா தேஜோமயமான உருவத்தை எடுத்துட்டு ஆஞ்சநேயமூர்த்தி நின்னாராம். கண்டிலன் உலகம் மூன்றும் காலினால் கடந்து கொண்ட புண்டரீக கண் ஆழி புரவலன் பொலன்கொள் சோதி குண்டல வதனம் என்றால் கூறலாம் தகைமைத்து ஒன்றோ பண்டை நூல் கதிரோன் சொல்ல படித்தனன் படிவமம்மா. அம்பர் கேட்கிறார், இந்த உருவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டது யாரு? ஒரு காலத்தில் இந்த 3 உலகத்தையும் ஒரு அடியால் அளந்தாரே, ஒரு பெரிய திருவிக்கிரம உருவம் எடுத்துண்டு சுவாமி தன்னுடைய திருவடியால் அளந்த தாமரை போன்ற கண்களை உடைய, உலகத்தை எல்லாம் காப்பாற்றுற காத்தற் கடவுளாகிய திருமாலோட அம்சமாக வந்த ஸ்ரீராமபிரான் இந்த பொன்னாலாகிய ஒளி பொருந்திய குண்டலங்களை அணிந்த ஹனுமாரோட முகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இப்படி கூட ஒரு உருவம் உண்டான்னு ஆச்சரியப்பட்டால்னா, திறமையான இலக்கணம் எல்லாம்
சூரியன் சொல்லி கொடுக்க அதையெல்லாம் சுவாமிகிட்டேருந்து படித்த அனுமாரோட பேருருவம் எப்படியெல்லாம் இருக்கும், அதை நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. தாழ்படா கமலம் அன்ன தடங்கனான் தம்பிக்கு அம்மா கீழ்ப்படா நின்ற நீக்கி கிளர்படாது ஆக்கி என்றும் நாட்படா மறைகளாலும் நவைப்படா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐய குரக்கு உருக்கொண்டது என்றான். திரும்பவும் ஸ்ரீராமர் லக்ஷ்மண சுவாமி கிட்ட போய் சொல்றார், இவனை பாரு, இவன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இப்போ தோணித்து இப்போ மறைஞ்சுதுன்னு சொல்ல முடியாது. வேதங்கள் அனாதியான வேதங்கள், எப்போவுமே இருந்துட்டு இருக்கிற இந்த வேதங்கள், அப்படிப்பட்ட வேதங்களாலையும் அதை சொல்ல வந்த வேதாந்த தத்துவங்கள்னாலையும் எப்படிப்பட்ட ஞானத்தாலையுமே டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒன்று இருக்கு. அதுதான் அந்த மோட்ச பதவி, அந்த பதம், பரம்பொருள் தத்துவம். அப்படி எதாலையுமே அறிய முடியாத அந்த ஒரு கான்செப்ட் இருக்கே, அந்த பரம்பொருள் தத்துவமே ஒரு குரங்கு எடுத்துட்டு வந்திருக்குது. சிவபெருமானுடைய உருவம் அது குரங்கு எடுத்துட்டு வந்திருக்கார் ருத்ராவதாரம். அதை அப்படி சொல்கிற, எப்படி பரிசுத்தமாக இருக்குது, எந்த விதமான ராஜச தாமச குணங்கள் இல்லாமல் பரிபூர்ண சாத்வீகமான அப்பியரன்ஸாக இருக்கே. எப்பவும் ஒளி மங்காத அழியாத ஒரு பியூட்டிஃபுல்லான அப்பியரன்ஸ். இந்த மாதிரி எங்கேயாவது நீ பார்த்துருக்கியா? இப்படியெல்லாம் சொன்னவர் யாரு? இந்த தாமரைப்பூ தண்டு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கான் அவரோட 2 கண்ணும். தண்டு இல்லாத தாமரைப்பூவை கண்ணாக வச்சுன்னு இருக்கிற, அதாவது அவருடைய உருவத்தை பார்த்தாலே யாராலையுமே மயங்கி போயிடுவா. ஆஞ்சநேய மூர்த்தியே சொன்னார், மன்மதனை ஜெயிக்கிற, மன்மதனை அஞ்சக்கூடிய உருவத்தை கொண்ட அந்த ஸ்ரீராமர் ஆஞ்சநேய மூர்த்தியோடைய வானர வடிவத்தை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டாராம். உருவத்தை பார்த்து அசந்து போனதோட இல்லை, இவர் தான் மோட்சத்துக்கு எல்லாருக்கும் வழி, இந்த மோட்சமே இதுதான், இந்த உருவம் தான் அப்படின்னு நம்மளுக்கு காட்டித்தரார். பாரதி சொல்லுவர், எல்லையொன்றின்மை என்னும் பொருளதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி அப்படின்னு. எல்லையில்லாத ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், ஆத்ம தத்துவம், அதை கம்பன் குறிகளால அங்கங்க காட்டி தராராம் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கார். நல்லன நிமித்தம் பெற்றேம் நம்பியை பெற்றேம் நம்பால் இல்லையே துன்பமானது இன்பமும் எய்திற்று இன்னும் வில்லினாய் இவனை போலாம் கவிக்குல குறிசில் வீரன் சொல்லினால் ஏவல் செய்வான் அவன் நிலை சொல்லற்பாற்றோ. ராமர் சொல்றார், நம்மளுக்கு நல்ல நேரம் நல்ல நிமித்தங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கு, அதனால தான் இந்த நம்பியை நம்மளுக்கு கிடச்சிது, இந்த அனுமனை நம்ம பெற்றோம், இனிமே நம்மளுக்கு துன்பமே இல்லை, இன்பம் வந்துடுத்து, இனிமே எந்த கவலையும் இல்லை. இது மட்டும் இல்லை, இப்பேற்பட்ட ஒரு சொல்லின் செல்வனை, இப்பேற்பட்ட பராக்கிரமசாலியை தனக்கு ஏவல் செய்வனா ஒருத்தன் வச்சுட்டு இருக்கான்னா அவனை பற்றி சொல்லணுமா, அவனும் பெரிய ஆளாக தான் இருப்பான் அப்படிங்கிறார் என்று அகம் உவந்து கோல முகம் மலர்ந்து இனிதின் நின்ற குன்று உரள் தோழினாரை அக்குரக்கு சீயம் சென்று அவன் தன்னை இன்னே கொணர்கின்றேன் சிறிது போது வென்றியீர் இருத்தீர் என்று விடைபெற்று விரைவில் போனான். இப்படியெல்லாம் பேசி அகம் உவந்து, முதல்ல மனசு பரிபூர்ணமாக சந்துஷ்டியாக சந்தோஷப்பட்டு கோல முகமும் அழகான முகமும் மலர்ந்து, இது வரைக்கும் எப்படிப்பட்ட கவலையில் துன்பத்தில் வந்தாருங்கிறதெல்லாம் முன்னாடி படலத்தை சொல்லியிருப்பார் கம்பர். அப்படி மனசு சங்கடத்தில் வந்த சுவாமி இப்போ இவரை பார்த்த உடனே நல்ல சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு இருந்த குன்று உழர் தோழினர், மலை போன்ற தோள்களை உடைய ராமலக்ஷ்மணா நின்ன உடனே அந்த குரங்கினத்து சிங்கமாகிய அனுமார் சொன்னார், வெற்றியை உடையவர்களே, நான் போய் சுக்ரீவனுக்கு இங்கே கூட்டிட்டு வரேன், கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி விடை பெற்றுண்டு அவர் விரைந்து போனார். விஷாலில் ஒருத்தர் பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தால் அவன் ஆண் சிங்கம் அப்படின்லாம் சொல்கிறோமே, இவர் குரங்கினத்து சிங்கம், குரக்கு சீயம் அப்படின்னு சொல்கிறார். மீகி ராமாயணத்தில் இவரை தோளில் எடுத்துட்டு போனான்னு இருக்கும். இதில் சுக்ரீவனை நான் அவங்கக்கிட்ட கூட்டிட்டு வரேன், கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இதையை தேடிண்டு கிடைப்பாளா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு யோஜனையில் சிந்தாக்குலராக வந்த ஸ்ரீராமருக்கும் ஆஞ்சநேயமூர்த்தினால் சந்தோஷமும் கான்ஃபிடென்ஸும் வந்தது. சுக்ரீவன் பயந்து வாலி அனுப்பின ஆளுன்னு சொல்லி ஒளிஞ்சின்ற சுக்ரீவனையும் தைரியம் கொடுத்து கூட்டின்னு வந்தார். இவாளுக்கு நட்பு பண்ணி விட்டார். பின்னாடி சீதைக்கு தூது போய் சீதையோட கவலையை தீர்த்தார். சீதை நன்னா இருக்கான்னு சொல்லி ராமருடைய கவலையை தீர்த்தார். அதுக்கப்புறம் விபீஷ்ணனை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணி அவனுக்கு அபயப்பிரதானம் கொடுக்க வச்சார். எல்லா இடத்துலையும் எல்லா ப்ராப்ளத்தையும் ஸ்மூத் அவுட் பண்ணி எல்லாருக்கும் சந்தோஷத்தை மாத்திரம் தர கடவுள் அவதாரமான ஆஞ்சநேயமூர்த்தி ஸ்ரீராமர்கிட்டேருந்து ஒன்றுமே எதிர்பார்க்கல. உங்களுடைய அனுகிரகம் மட்டும்தான் வேணும், உங்களுக்கிட்ட செய்கிற பக்தி மட்டும்தான் வேணும்னு நிஷ்காமியமாக பக்தி பண்ணினார்.
அதனால் அவர் சந்தோஷமாக இருந்தது. எதையாவது எதிர்பார்த்தா தான் அது விட்டு போகும்போது மனசுக்கு சங்கடம் வரும். அவர் எதையுமே எதிர்பார்க்காதவர், அதனால் எப்போவுமே சந்தோஷத்தில் இருக்கிறவர். அவர் ஸ்ரீராமரை சந்தித்த விதம், அவர் பேசினது, இதையெல்லாம் படிக்கிறதும் கேட்கறதும் நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, அவர் குணங்கள் உரைப்பதும் நன்றே அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறதுனால இதை படிக்கிறதும் கேட்கறதும் மனசுக்கு சந்தோஷம் தரும் அப்படின்னு ரெக்கார்டு பண்ணினேன். நமக்கு ராமபக்தி ராமராஜ்யத்தை அனுகிரகம் பண்ணுங்கோன்னு சொல்லி சீதாராம லக்ஷ்மண ஆஞ்சநேய மூர்த்திகளை வேண்டிண்டு நம்ம எல்லா நன்மைகளையும் அடையலாம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் அனகீகாந்தஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம, ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய்.